gas laws. Gas law is established for study of and analysis behavior of gas under different condition. So condition 1, what is condition? Different state and first the variable which changes pressure, volume, temperature. Compress பண்ற போது அந்த மூணு வேரியபிளும் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் இது சிலிண்டர் இங்கே இருக்குது. இப்போ அதோட கண்டிஷன் P ப்ரெஷர் 1, வால்யூம் 1, டெம்பரேச்சர் 1. மறுபடியும் இந்த சிலிண்டர் கம்ப்ரெஸ் பண்ணோம்னா சிலிண்டரில் இருக்கிற பிஸ்டனை கம்ப்ரெஸ் பண்ணோம்னா பிஸ்டன் இப்படி வரும். இப்படி வரும்போது P2, V2, T2 இந்த மூணு வேரியபிளும் வேரி ஆகும். இந்த வேரியபிள் எப்படி ஆகுது? ப்ரெஷர் ஒன்று இங்கே அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால வால்யூம் இது வால்யூம் அதிகமாக இருக்குது, வால்யூம் குறைச்சலாக இருக்கும்போது ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்கும், கம்ப்ரெஸ் பண்ணுற போது வால்யூம் குறையும், ப்ரெஷர் அதிகமாகும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்டேட்டு. ஸோ இதேமாரி செவரல் ஸ்டேட் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். திஸ் இஸ் ஸ்டேட் 1, this is state 2 after compression. Okay, so ஒரு கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுற போது அதோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த கேஸோட பிஹேவியரை பற்றி படிக்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ரூல் தான் கேஸ் லாஸ். இந்த கேஸ் லாஸில் இந்த லாஸில் என்ன ஆகுது? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் கெலிசெக்ஸ் லா. இந்த மூணு லாயும் கம்பைன் பண்ணி தான் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஐடியல் கேஸுக்கு, ரியல் கேஸுக்கு இல்லை, ஐடியல் கேஸுக்கு. ஐடியல் கேஸை அஷ்யூம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணுறப்போ ஏனான்னு பார்ப்போம். திஸ் இஸ் ப்ரெஷர், திஸ் இஸ் வால்யூம். ஸோ இந்த ப்ரெஷரில் கேஸ் இப்போ இருக்குது. அந்த டைம் அதோட வால்யூம் வந்து V1. ஸோ இங்கே என்ன சொல்லுது? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பாயில்ஸ் லா. ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணுது? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், தட் இஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நம்ம ஐசோதெர்மல் சொல்லலாம். இஃப் த ப்ராசஸ் இஸ் ஃப்ரம் திஸ் ஸ்டேட் டு திஸ் ஸ்டேட், வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கம்ப்ரெஸ் பண்ணுற போது அந்த மூணு வேரியபிள் சேஞ்ச் ஆகுது. பட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இங்கே உள்ள டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் T1 is equal to T, T2 is equal to T. ஸோ இது ரெண்டு வேரி ஆகுது. வாயில்ஸ்லாம் என்ன சொல்லுது? வால்யூம் அண்டர் திஸ் கண்டிஷன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கிற போது வால்யூம் ஆஃப் த கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ். ஒரு கேஸ் சாம்பிள் கொடுக்குறாங்க, சர்டன் மாஸ் இருக்குது. மாஸ் இஸ் டியூ டு மாலிகூல்ஸ் இன் த கேஸ். Volume is inversely proportional. Volume of the given mass of gas is inversely proportional to the pressure of the gas, provided the temperature of the gas sample is kept constant. இதுதான் Boyle's law. It means V is proportional to T. இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம கிராஃப் எப்படி வரையலாம்? கிராஃப் வரைகிற போது அப்போ P இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ஸோ இனிஷியலி P இங்கே இருக்குது. ஸோ P டிக்ரீஸ் ஆகுதுன்னா சம்வேர் கம்ஸ் ஹியர். அப்போ வால்யூம் அந்த P இனிஷியல் ஸ்டேஜில் வால்யூம் வந்து இங்கே இருக்குது. P இனிஷியல் ஸ்டேஜில் P1, அந்த ஸ்டேஜில் வால்யூம் இதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ் P1 V1. பட் V increases ஆகும்போது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் செகண்ட் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்போ வால்யூம் வந்து இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரெஷர் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட் இப்படி போகும். in this process, that is P1 V1 is equal to P1 V1 P2 V2. ஸோ பாயில்ஸ் லாவை நம்ம கிராஃபில் எப்படி யூஸ் பண்ணலாம்? V is inversely proportional to P. அப்போ கிராஃபில் பண்ணுற போது ஸோ இந்த கிராஃப் எப்படி வரும்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. எவ்ரி பாயிண்ட்டு பற்றி படிக்கணும். நீட் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் படித்தாகணும். ஓவர் நேற்று பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் தெரியாது, இந்த பாயிண்ட் தெரியலன்னா நீங்கள் நீட் பாஸ் பண்ணுறது கஷ்டம்.
முன்னாடி வந்து மார்க் வாங்கணும், குறிப்பிட்ட சில சாப்டர் மக்கப் பண்ணிட்டு போய் மார்க் வாங்கணும், அட்மிஷன் கிடச்சிது. இப்போ நீட்டில் அப்படி இல்லை. எவ்ரி திங் நீட் பார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். எல்லா பாயிண்ட்ஸும் படிக்கிற போது கவனமாக பார்க்கணும். இந்த கிராஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீட்டில் கொஸ்டின்ஸ் வருது. ஐட்லேயே வருது, நீட்லேயும் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படித்த எல்லா பாயிண்ட்ஸும் தரவாக தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் அட்டம் பண்ணால் நீட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக வரும். பட் இது தெரியலன்னு நீட் வந்து ஒன்றுமே தெரியாது. So V is inversely proportional to P. So this is the graph. P is inversely proportional R. So volume R இது இப்படி இருக்கும். P is inversely proportional to V volume. It means P inversely proportional. P ஐ V ஐ பார்க்குற போது என்ன பண்ணும்? Inversely proportional is rectangular hyperbola. This is P1. This is P2. Sorry, this is P2. This is V1, this is V2, this is okay. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனுங்கிற போது குறையும். இது குறைஞ்சா இது கூடும், இது கூடா இது குறையும். பட் 1/v இருக்கிறது இந்த கர்வாக வரும். ஸோ இதை இப்படி எடுத்துக்கலாம். P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. இந்த கிராஃபை இப்படி வரையலாம். இட் மீன்ஸ் P எவ்வளோக்கு வேரி ஆகுதோ 1/v அக்கார்டிங்லி வேரி ஆகும். P இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 1/vயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் இங்கே பிளாட் பண்ணுவோம் 1/v. ஸோ P இங்கே 1/v பிளாட் பண்ணுறோம். ஸோ P எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அக்கார்டிங்லி இது. ஸோ P எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இது இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இங்கே. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இது ஜாயின் பண்ணுற போது இது லீனியர் கிராஃப் வரும். ஸோ திஸ் இஸ் P வர்சஸ் 1/v. So as according to Boyle's law, இப்போ என்ன பண்ணலாம்? Boyle's law P is inversely proportional to 1/v. இது எப்படி எல்லாம் P is equal to some constant K divided by volume, or இது எப்படி எல்லாம் P V is equal to some constant. So constant, it means what? Product of pressure and volume at any state will comes in. The 2 into 3 is equal to 6 ன்னு வரும்போது இது 3 into 2 is equal to 6. இது 3 இருக்கிற போது இது 2 இருக்கிற போது 6ன்னு வருது. அப்போ இது வேறு செகண்ட் ஸ்டேட்டில் இது 2 இருக்கிற போது கண்டிப்பாக அது 3 இருக்கணும். ஸோ தட் இங்கே 6 தான் வரணும். இது ரெண்டையும் ப்ரொடக்ட் பண்ணுற போது 2 வேரி ஆகலாம். பட் இந்த நம்பர் சேமாக வரணும். அதனால தான் அது கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ PV is equal to constant. ஸோ அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? P1 V1. In one state, the product of pressure and volume is equal to product of pressure and volume. Second state is equal to constant. இதை வந்து எப்படி வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் pressure n state and volume at n state will be equal to pressure at first state and multiplied by pressure at second state. ஸோ இதுதான் பாயில்ஸில் 2 சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். P is 1/v or PV is equal to constant, or P1 V1 is equal to P2 V2 and so on. This is first law, Boyle's law. Next law, Charles law. Charles law என்ன சொல்லுது? 3 வேரியபிள் கேஸில் இருக்குது. 3 வேரியபிள் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இப்போ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதை கான்ஸ்டன்ட் ஆக்கி போகிறோம். அதாவது when pressure of the gas, ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க, கேஸு ஒரு சாம்பிள் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா தென் volume of the given gas varies directly proportional to the temperature. வால்யூம் டைரக்ட்லி மீன்ஸ் வால்யூம் ஒன்றுன்னா இது 1 இருக்கும், 2ன்னா 2 வேரியன்ஸ் இது 2 இருக்கும். ஸோ கிராஃப் எப்படி பண்ணலாது? டைரெக்டாக. ஸோ இது வால்யூம், இது டெம்பரேச்சர், இது வால்யூம். ஸோ இது 1ன்னா இது 1. ஸோ இங்கே இருக்கும். இது 2ன்னா இது 2. ஸோ இங்கே இருக்கும். ஸோ இது லீனியர்லி வேரிங் கிராஃப் provided that pressure is kept constant. Pressure constant, volume varies directly with respect to the temperature. So so V is equal to some constant into T, or V by T is equal to constant. இல்லாட்டி இதை எப்படி எழுதலாம்?
V1 divided by T1. So where one is the state, first state, second state, third state. And the volume and temperature state state ஒரு ஸ்டேட்டை மாறுறப்போ டிஃபர் ஆகும். Is equal to constant. V2 by T2 is equal to constant. இதை டிவைட் பண்ணுறப்போ சேம் வேல்யூ வரணும், இதை டிவைட் பண்ணுறப்போ இந்த வேல்யூ தான் வரணும். ஸோ இது எப்படி கூட எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ இன் ஜெனரலாக நம்ம எழுதலாம், சார்ல்ஸில் எழுதுகிறோம், வால்யூம் இஸ் directly proportional to T and V by T is equal to some constant, or V1 by T1 is equal to V2 by T2 is equal to V of nth stage by T of nth stage is equal to constant. Giel-Sakis law. Giel-Sakis law. So, மூணு வேரியபிள் ஆஃப் த given mass of the gas PVT, இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், த ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். இதுதான் Giel-Sakis law. So it means we can say P is equal to some constant into temperature, or P by T is equal to constant. அதை எப்படி எழுதலாம், P1 by T1 is equal to P2 by T2 is equal to constant. So in மூணு லா இப்போ வந்து மூணு கேஸ்லாம் எடுத்துகிட்டு ஒன்று எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணுங்கிறது, எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் கன்ஃபியூஷன் நமக்கு வரும். அந்த கன்ஃபியூஷன் எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணணும், டிபி இது ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Boyle's law, second stands for Charles' law, and V, third one is obviously V தான் இருக்கும். ஸோ இது வந்து Giel-Sakis law. ஸோ temperature is equal to constant. It means the PVT-ல temperature concentration P and V. So V is inversely proportional to P. First Boyle's law. Secondல எது கான்செப்ட் TP. So we have to remember the word TP. Obviously third one is V. T. இப்போ ஃபஸ்ட்டில் டீயை வச்சுக்கிட்டோம், பாயில்ஸில் வந்துருச்சு. பிஏ இப்போ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா, பிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ரெண்டு இருக்குது, டி இன் வி. ஸோ வி மூணு டிபி வச்சுக்கிட்டோம். இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கெப்ட் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட் டிபி இருக்குது. ஸோ ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். ஃபஸ்ட் ஒன்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரும், தட் இஸ் டீல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். Now ideal gas equation. Ideal gas equation first Charles law, Charles law, volume of the given mass of the gas is inversely proportional to the pressure. This is Charles law. Secondly, the volume of the given mass of the gas is directly proportional to the temperature. இது வந்து இது Boyle's law, Charles law. ரெண்டையும் கம்பைன் பண்ணுற போது வால்யூம் ஆஃப் த கிவன் மாஸ் proportional to 1 by P, directly proportional T and inversely proportional to 1 by P. So இது எப்படி எழுதிக்கலாம், PV is proportional to T. இது எப்படி எழுதிக்கலாம், or we can say PV is equal to some constant into T, or you can see PV by T is equal to K. இப்படி இதை எழுதலாம், or P1 V1 by T1 is equal to K, P2 V2 by T2 is equal to K, or general எழுதலாம், this for one state is equal to K, another state is equal to K. So P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. So this is equation number 1. From here இந்த equation derive பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்தராக கேஸ் ஈக்குவேஷன் பண்ணுற போது இந்த ஈக்குவேஷன் எடுக்கும், P1 by T1 is equal to K, or PV divided by T is equal to
V is equal to some constant into temperature, where K is the constant proportionality, which is equal to mu into R, where mu is equal to number of moles contained in the gas. கேஸ் இருக்குதுன்னா ஒரு கேஸ் கண்டெய்னர் கேஸ் இருக்குன்னா மாலிக்யூல் இருக்கும் ஒரு மோல் ஒன் மோல். வாட் இஸ் மோல்? ஒரு மோல் ஒன் மோல் இஸ் ஈக்குவல் டு contains one mole that is mu is equal to 1. ஒரு மோலில் எவ்வளோ மாலிக்யூல் இருக்கும் is equal to Avogadro's number. ஸோ Avogadro's நம்பரை பற்றி நம்ம டீட்டெயிலில் படிப்போம் அடுத்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒன் மோல் ஆஃப் கேஸ் எவ்வளோ, ஒரு மோல் ஆஃப் கேஸ் அது ஒரு சர்டன் இதில் அது எவ்வளோ மாலிக்யூல் இருக்கும் is equal to Avogadro's number. ஸோ n number of moles, இது ஒரு மோல், ரெண்டு மோல், மூணு மோல், நாலு மோல். ஸோ we can say mu mole. So if mu is equal to 1, it means 1 mole. So we can write where R is equal to universal gas constant. So எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற போது PV is equal to KT, PV is equal to K க்கு பதில் mu into R into T. So this இது வந்து constant part replaced by K mu R. It means this is the ideal equation. PV is equal to mu into RT, where mu is equal to number of moles. ஒரு மோலில் எவ்வளோ மாலிக்யூல் இருக்குது ஈக்குவல் டு Avogadro's number. n number of moles இருந்ததுன்னா n into number of n into Avogadro's number. So this is the ideal gas equation.